அன்னையோட சில குட்டீஸ், நான் உங்கள் ஸ்ட்ராபெரி பேர் பேசுகிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன்டா. நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். டுடே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, யூமினோட டியூஷன் தான்டா பார்க்குறோம். லாஸ்ட் பார்ட்டும் எதோட முடிச்சிருப்போம்னா, நம்ம ஜங்குக்கிட்ட நம்ம யூங்கி ஃப்ளாஷ்பேக் சொல்லிப்பான். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லி முடிச்சுட்டு அதோட தான் நான் முடிச்சிருப்பேன். இப்போ வாங்கடா அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம ஜிமினுக்கோட டேஸஸும் இப்படியே தான்டா போயிருக்கோம். இந்த சரி இப்போ நம்ம சுகா பார்த்தோம்னா ப்ரெசென்ட்டில் நம்ம சுகா இது எல்லாமே சொல்லி முடிக்கிறான். நம்ம ஜங்குக்கும் அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு தூக்க கலக்கத்தில் அப்படியே அதை கேட்டுட்டு உட்காந்துருக்குறான். ஏய் ஜங்கு ஜங்கு என்னடா ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிருச்சுடா. இது தாண்டா என் லைஃப்பில் நடந்துச்சு. நான் அவனை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன்டா. அது எனக்கு அப்பயே புரிஞ்சுக்கிச்சு. ஆனால் அவனை லவ் பண்ணுறானா தெரியாமல் இத்தனை இயர் போயிடுச்சு. எனக்கு ஒரு பயம்டா. எங்கேக்கிது நான் ப்ரப்போஸ் பண்ண போய் நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன், மற்றபடி வேறு எதாவது பார்க்கல. நீ என்ன இப்படி பண்ணிட்டேன்ட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் போயிடுமோ, அவன் என்னை விட்டு போயிடுவானோ பயத்துலேயே பயந்து 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 கடைசி மட்டும் சொல்லவே இல்லை. கடைசியில் எங்கள் அப்பனும் எங்கள் ஆத்தனும் என்னை இங்கே யூஎஸில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. எனக்கு இங்கே காலேஜ் இங்கேயே படித்து எங்கேயோ ஜாப்பும் பண்ணி இப்படியே போயிடுச்சு. அவனை மீட் பண்ணுவேன்னு சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கலடா. ஆனால் அவனை நினைக்காத நாள் ஒரு நாள் கூட இல்லை. நானும் திரும்ப அங்கே போகலான்னு தான் நினச்சேன். ஆனால் எனக்கு அப்படியே டைம் கிடைக்கல. ஆனால் அவன் அங்கே தான் இருக்கிறானா இல்லை வேறு வீடு மாறி போயிட்டாங்களா? அவன் அட்ரஸும் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை, ஃபோன் நம்பரும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படியே உட்காந்துட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என் லைஃப் இப்படியே போயிடுச்சு. ஆனால் எனக்கு இருக்கிற ஃபீலிங்ஸு அவனுக்கும் இருக்குமான்று எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குடா ஜங்குக்கு. எனக்கு வந்த மாதிரியே அவனுக்கும் வந்திருக்கும். நான் எப்படி சொல்கிறது? போடா லூஸு 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 மறமாட்டேன். நீ எல்லோரும் சொல்கிற மாட்ட தூங்குறதுக்கு மட்டும் லாக்கி. ஏன்டா மச்சான் ஏன்டா சொல்கிற? டேய் இந்த ஃப்ளாஷ்பேக்லேயே நல்லா தெரியுதுடா அவனுக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு. நான் மச்சான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் நிஜமாவா? டேய் லூஸு, உன்னை பிடிக்காம தான் அவன் உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறானா? எந்த ஃப்ரெண்டுடான்னு காலையில் எழுந்துச்சி வந்து உடனே மேலே மிதிப்பான். உனக்கு காலையில் எழுந்துச்சி வந்து சாப்பாடை ஊட்டி விட்றது, சீராட்டி குடிக்க விட்றது எல்லாத்தையும் பண்ணுறான். உனக்கு என்ன வேணும் என்ன பிடிக்காதுன்னு எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிறான். உன்னை அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறான். பத்தா குறைக்கு உனக்கு ஏதோ ஒரு ப்ரொப்போசல் வந்துச்சுன்னா, ஏதோ ஒன்று பொண்ணு ப்ரப்போஸ் பண்ண வந்துச்சுன்னா அவன் எதுக்குடா டென்ஷன் ஆகணும் கேட்குறேன். அதுக்குடா டென்ஷன் ஆகும். உனக்கு எல்லா விஷயத்தையும் அவன் எதுக்குடா பார்த்து பார்த்து செய்யணும்? ஃப்ரெண்டாக இருந்தால் எந்த காலத்தில் தான் ஃப்ரெண்டுங்க இப்படி பார்த்துப்பாங்க? ஏன்டா இத்தனை வருஷமாக அவன் கூட நான் இருக்கிறேனே, என்னைக்கா ஒன்றா நான் இப்படி பார்த்துருக்கேனா? உடனே கேர் பண்ணியிருக்கேனா? பண்ணதில்லை மச்சான். அவன் எதுக்குடா லூஸ் உன்னை கேர் பண்ணிக்க போகுது? ரெண்டு பேரை லவ் பண்ணியிருக்கீங்க. நீ என்னன்னா அவனுக்கு யாராவது ப்ரப்போஸ் பண்ண வச்சாங்கன்னா தூக்கி போட்டு மிதிக்கிற. பதிலுக்கு அவன் சிரிக்கிறான். அவன் எதுக்குடா சிரிக்கணும்? அவன் உன்னைய பொலின்னு அரைஞ்சு என்னை ப்ரப்போஸ் பண்ண வந்தால் உனக்கு என்னடாந்தாண்டா அவன் கேட்டிருக்கணும். அவன் ஏன்டா கேட்கல? அதான் மச்சான் ஏன் கேட்கல? மயிறு ஏன் கேட்கலன்னா, அவன் உன்னை லவ் பண்ணுறான்டா. அப்போ நீ அவன் ஒன்னோடதும் சொல்லும் போது அவன் சந்தோஷம் தானடா படுவான். ஊசு, ரெண்டு பேர் மேலேயும் லவ் வச்சுருக்கிறீங்க. ஆக மொத்தம் ரெண்டு பேருமே லவ் சொல்ல, ரெண்டு பேருமே ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்கீங்க. பூ, இந்த காவிய கதையை ஒரு காவியம் பிடிச்ச கதையை ஒரு காவிய கதையை என் உட்காந்து சொல்லிவிட்டு சை தூக்கத்தில் வாய் வேலை கொளருது. ஏன்டா என் உயிரை வாங்குற? இப்போ என்ன, அவனை இன்னமும் லவ் பண்ணுறானா இல்லையா? லவ் ஃபீலிங்ஸ் இல்லையா இருக்கா இல்லையா அதானே கண்டுபிடிக்கணும். ஆமாம் மச்சான், அவன் இன்னமும் என்னை லவ் பண்ணுறானா இல்லையா, இல்லை நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா? ஏற்கனவே அவன் லவ் பண்ணுறானா இல்லையான்னு தெரியாமையே எங்கே ஃப்ரெண்ட்ஷிப்பு பிரிஞ்சு போயிடுமோன்னு அன்றைக்கி சொல்லலை. இப்போயும் எங்கே வந்த லக்கு மறுபடியும் திரும்ப போயிடுமோ ப்ரப்போஸ் பண்ணின்னு சொல்கிறதுக்கு பயமாகவும் இருக்குடா மச்சான். டேய் ஃபஸ்ட்டு சொல்லிடணும்டா எதாக இருந்தாலும் ஓப்பனாக. அதுக்கப்புறம் நடக்க போகிறத பின்னாடி பார்த்துக்கலாம். இப்படி சொல்லாமே உட்காட்டு எத்தனை நாள் ஓட்ட போகிறேன் இல்லை கேட்குறேன். இல்லை மச்சான் நீ சொல்கிறதெல்லாம் வாசம்தான். சொல்கிறதா வாஸ்தம். இங்கே பாரு, என்னை நீ நம்புறல? என்ன நம்புறேண்ணா? என்னை நம்புறியா இல்லையா? மச்சானா போயிட்டேன், நம்புகிறேன். என்னை பேரா சேர்த்து வைடா. இந்த ஜங்குக்க நம்பினா யாருமே கை விட மாட்டாங்கடா.
சி நான் கை விட மாட்டேன்டா. டேய் என்னடா இப்படி வளர்ற? அது தூக்க கலக்கத்தில் மச்சான் டைலாக் ஒழுங்க வர மாட்டேங்குது. இங்கே பாரு, நான் உன்னை சேர்த்து வைக்கிறேன், அவ்வளோதான். உன்னையும் ஜிம்மினையும் சேர்த்து வைக்கிறது என் பொறுப்பு. நாளைக்கு போகிறேன், ஜிம்மினை கரெக்ட் பண்ணுறேன், உஷார் பண்ணுறேன். என்ன நீ உஷார் பண்ணுற? உஷார் பண்ணி உனக்கு சேர்த்து வைக்கிறேன்னு சொல்ல வந்தேன்டா. ஏன்டா இப்படி பண்ணுற? சேர்த்து வைக்கிறா மச்சான், ஃபீல் பண்ணாதடா. 2 பேர்த்துக்குமே 2 பேர்த்து மேலே ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு. அது 2 பேருமே சொல்லலை. அதுதான் மேட்ரு, ஓகேவா? ஃபீல் பண்ணாத. ஃபஸ்ட்டு அவனுக்கு மேலே அந்த ஃபீலிங்கே இருக்குதா இல்லையா, மறுபடியும் உன்னை பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு ஃபஸ்ட்டு நாளைக்கு போனால் தெரிஞ்சுப்போம், ஓகேவா? இப்போ நீ மூடிக்கிட்டு பொட்டியை சாத்திட்டு படுத்து தூங்குறியா? எனக்கே தூக்கம் வருது. என் ஆள் ஜில்லுன்னு தூங்க போயிட்டான், நானும் தூங்குறேன். ஆமாம், உன் லவ் உஷார் பண்ணி தந்தால் எனக்கு என்ன பண்ணுவேன்? நான் வேணா உன் ஆள் இதோ இப்போ நம்ம சொன்னியே ஜில்லு கில்லு, அவனை வேணால் சேர்த்து வைக்கிறேன். அதை எனக்கே சேர்த்து வைக்க தெரியும் மச்சானா. போயிட்டு நீ ஒன்றும் பண்ண வேணாம், மூடிக்கிட்டு சாத்திட்டு படுறா. என்னமோ சொல்கிற, எனக்கு எப்படியோ கரெக்ட் பண்ணி தந்துடுறா மச்சான். பார்த்துக்கலாம் படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சுகாவும் அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தாண்டா ஆகுது. நம்ம ஜங்குக்கும் நம்ம சுகாவும் அப்படியே டிப்டாப்பாக ரெடி ஆகி ஆஃபீஸ்க்கு தாண்டா கிளம்பி போகிறாங்க. 2 பேருமே அப்படியே கேபினில் உட்காந்துருக்குறாங்க. இந்த சைடு நம்ம ஜிம்மினும் நம்ம அவங்க தான் அப்படியே டிப்டாப்பாக ரெடி ஆகி அவங்களுமே ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. நேராக வந்து நம்ம ஜங்குக்கை மீட் பண்ணுறதுக்கு தான் நம்ம தயாங் வரான். இந்த சைடு நம்ம தயாங் உள்ளே வந்தோடனே நம்ம ஜங்குக்கு அவ்வளோ ஒரு ஸ்மைலு. இந்த சைடு நம்ம பின்னாடி ஜிம்மின்னு வரதும் பார்த்துட்டு, டே மச்சான் 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 மச்சான், டே என்னடா மச்சான் ஆள் வருது, நான் சொன்னது செய் மச்சான். கரெக்டாக வருமாடா? அதெல்லாம் கரெக்டாக வரும்டா, நீ மூடிக்கிட்டு பேசுகிறா. அவனுக்கு ஜலஸ் ஆகுதா இல்லையா தெரிஞ்சுக்கணும்ல, நீ மூட்டு பேசு. நான் போகிறேன், ஆள் வருது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து அப்படியே தள்ளி போயிட்டு நம்ம தயாங் கூட தான்ட்டு அப்படியே ஒரு மாதிரி பேசிங்க அந்த மீட்டிங் டீலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக ஃப்ளர்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜிம்மின் வரான்னு தெரிஞ்சோடனே நம்ம சுகா அப்படியே யார்ட்டே ஃபோன் பேசுகிற மாதிரி அப்படியே பேசிகிட்டு இருக்கிறான். ஹலோ, சொல்லுடி. அது இன்றைக்கி நைட்லாம் வர முடியாது, கொஞ்சம் பிஸி, அதெல்லாம் வர முடியாது. பேசாமல் நீ பார்த்துக்கோ. பார்த்துக்கோடி. எனக்கு அது இல்லாமல் இங்கே ஒர்க்கு மீட்டிங்கு அந்த மாதிரி போயிட்டுருக்கு, அதனால் நான்லாம் வர முடியாது. நீ வேணால் பார்த்துக்கோ, இன்றைக்கி டேட்டில் ஃபிட் பண்ண முடியாது, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா பார்த்து அப்படியே பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஜிம்மின் அதை அப்படியே பார்த்துட்ருக்குறான். நம்ம ஜிம்மின் பார்க்குறான்னு தெரிஞ்சோடனே நம்ம சுகா அப்படியே இன்னமும் நல்லா பில்டப்பாக பேசிட்டு அப்படியே ஃபோனை வச்சிடறான். சொல்லு ஜிம்மின், எப்போ வந்த? அதில் சார், நான் சார்னு கூப்பிடான்னு சொல்லிக்கிறேன். அதில் சுகா, இன்றைக்கான ஷெட்யூல்ஸு எல்லாம் பார்த்து பேசுகிறக்காக தான் வந்தேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவும் அப்படியே எல்லாத்தையும் நம்ம ஜிம்மிட்ட சொல்லிவிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்கெலாம் ஆர்வமாக இருக்குது. அந்த சைடு நம்ம தயாங்கெல்லாம் அப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறான், அது இது அப்படி சொல்லியிருக்கான். நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. சார் சார், சொல்லு ஜில்லு. என்ன ஜில்லா? சொல்லு தயாங். என்ன? இல்லை, இன்றைக்கி இந்த மீட்டிங்லாம் இருக்குது, அதை பண்ண நான் சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் எதுவும் கண்டுக்கவே இல்லை. அதுவா, அது ஒன்றும் இல்லை, சொல்லு நான் கேட்டு தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த சைடு நம்ம சுகா அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்க்குறான். என்னடா ஒன்றுமில்ல, இருடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம சுகா அப்படியே சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறான். சரி நம்ம ஜிம்மினும் சொல்லி முடிச்சுட்டு ஜிம்மின் போகலான்னு பார்க்குறான். ஜிம்மின் அவ்வளோதானா? அவ்வளோதான் சுகா, வேறு என்ன? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் போனவன் டக்குன்னு திரும்ப இருக்க வந்து, சுகா உனக்கு கேட்பேன், நீ தப்பாக நினச்சிக்கூடாது. டே நான் என்னடா தப்பாக நினச்சி போகிறேன், கேளு. அது இல்லை, இப்போ நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்ல போகுது. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு செம்ம சிரிப்பு வந்துடுது. கேட்டேன் பேசுகிற அப்படின்னு சொல்ல போகுது. இந்த சைடு நம்ம சுகாக்கும், நான் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்? இல்லை, வாடி போடி அப்படின்ட்டு டேட் கிடையாது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தியே சம்திங், அதான் யாருன்னு கேட்கலாமே, தெரிஞ்சுக்கலாமே, உனக்கு சொல்ல விருப்பமாக தான் சொல்லு, இல்லை மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் கிடையாது.
அது சும்மா காலேஜ் ஃப்ரெண்டு. நம்ம ஜங்குக்கும் தான் பேசிகிட்டு இருந்தான். நாங்கள்லாம் ஒரே காலேஜில் தானே படித்தோம். அதான் சும்மா மீட் பண்ணலான்னு கூப்பிட்டா. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அவள் ஒரு லூஸு. என் ஃப்ரெண்டு தான். ஓ, அப்படியா? சரி, ஓகே ஓகே. ஃப்ரெண்டு தானா? ஆ, ஃப்ரெண்டு தான் ஜிம்மின். ஏன், என்னாச்சு? உனக்கு என்னாச்சு? எனக்கு ஒன்றும் ஆகலையே. சரி, ஓகே, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் போயிடுறான். சரி, நம்ம தயாங்குமே அப்படியே போயிடுறான். சரி, நம்ம ஜங்குக்கு தான் மச்சான் பத்தலை இருக்குடா மச்சான், இருக்குடா மச்சான். என்னடா இருக்குது? ஏண்டா, அவன் எதுக்கு கேட்க போகிறான்? அவன் கேட்குறான்னா அப்போ இன்னமும் இருக்கும் தானே அர்த்தம். என்னமோ சொல்கிறேன், எனக்கு லாஜிக்கே புரியலடா. மச்சான், அதெல்லாம் லவ்வோட ஜெலஸ் ஃபீலிங்கடா. அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. இங்கே பாரு, அவனுக்கும் மேலே இருக்குது. இப்படி சுற்றி வளைச்சி லேக் அடிக்கலாம் வேணாம். இதுக்கு மேலே எவ்வளோ நேரம் ஸ்டோரி கொண்டு போக முடியும்? நல்லா ஸ்டோரி கொண்டு போக முடியாது. நீ இங்கேயே ஒரு ஃபுல் ஸ்டாப்பு போடுறான். இப்போ என்னடா சொல்கிற? இங்கே பாரு, நீ ஒரு பொண்ணு கூட பேசுனா அவனுக்கு என்ன வந்துச்சு? அவன் கேட்குறான்னா அப்போ உன் மேலே அவனுக்கு என்னவோ இருக்குன்னு தானே அர்த்தம். இங்கே பாருடா, அப்போயே ஏதாவது ஒரு பொண்ணு அவன் கூட பேச வந்தானா அவன் அடிச்சிருக்கான், திட்டிருக்கான். நீயே ஒரு தடவை என்கிட்ட சொன்னல. ஆமாம், சொன்னேன். அப்போ அதே ஃபீலிங் இப்போயும் அவனுக்கு இருக்குது. ஓகேவா? இப்போ நீ போய் அவன்கிட்ட கேளு, அவன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான். சப்போஸ் கீது நம்ம நினைக்கிறது தப்பாக இருந்தால், ஏன்னா நம்ம நினைக்கிறது எல்லா நேரமும் கரெக்டாக இருக்கும்னு தெரியாதுல்ல. நான் ஏதோ மறுக்காதான் சரி இதை பண்ணி பார்க்கலாமேன்னு பண்ணி பார்த்தேன். எல்லா படத்துலையும் பண்ணுறத நானும் சரி பண்ணி பார்க்கலாமேன்னு போட்டு பார்த்தேன். கரெக்டாக வந்துச்சு. எதுக்கும் அவன் சிங்கிளாக கமிட்டடாக, அவனுக்கு வேறு யாராவது பிடிச்சிருக்கா, இல்லை அவனுக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு யாராவது இருக்கிறாங்களான்ட்டு போய் எதுக்கும் விசாரிச்சுப்பார். அப்படியே விசாரித்து பார்த்து நீயோ ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணிடுற. இதெல்லாம் சுற்றி வலிச்சு கொண்டு போக முடியாது மச்சான். என்ன சொல்கிற? இப்போ கேட்க சொல்கிறியா? ஆமாட்டா மச்சான், நீ போய் கேட்டுரு மச்சான். எனக்கு பயமாக இருக்கே. பயந்தாலாம் வேலைக்காகாது. மூடிக்கிட்டு போய் கேட்குறியா? இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு சிஓவாக நம்ம 2 பேர் இருக்கிறோம். இதுக்கெல்லாம் பயந்தீனா எப்பட்றா? அதெல்லாம் போய் கேட்டுறேன். இதோ சொல்கிறேன், போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவும் அப்படியே போகிறான். சரி, நம்ம ஜிம்மின்னு அவனோட கேபினில் அப்படியே உட்காந்துட்ருக்குறான். சரி, நம்ம சுகா தான் அப்படியே உள்ளே போகிறான். சுகா, சொல்லுங்கள், என்ன இங்கே வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, உன்கிட்ட ஒன்று பேசலாம் தான். சொல்லுங்கள் சுகா. அது இல்லை, அது என்னன்னா, சொல்லுங்கள் சுகா, ஏதாவது டவுட் இருக்கா? எதாவது நான் ஒர்க் பண்ணணுமா? மீட்டிங் ஆஃப்டர்நூன் தானே, இப்போ எதுவும் மீட்டிங் எதுவுமே இல்லையே. இல்லை, ஏதாவது மீட்டிங் இருக்கா? அதெல்லாம் இல்லைடா, அப்படிலாம் இல்லை. நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லு சுகா, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்குற? எனக்கு புரியவே இல்லை. நீ முன்ன மட்டும் கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் மாறிட்டேன். ஆமாம், ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு ஃபீல் இருந்துச்சு, லவ் ஃபீலும் இருந்துச்சு. ஆனால் இப்போ லவ் ஃபீல் மட்டும் தான் இருக்குது. அதை நான் எப்படி உன்கிட்ட சொல்லி புரிய வைப்பேன்? சொல்லு சுகா, எதாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. என்ன விஷயம்? சொல்லு சுகா. அது ஜிம்மினா, அது உன்கிட்ட கேட்கணும். என்ன சுகா? எதாவது வேலை விஷயமா? வேலை விஷயமா இல்லை, பர்சனலாவா? பர்சனலாக என்ன? அது அதுக்கப்புறம் லைஃப் எப்படி போச்சு, ஏது போச்சு? என் லைஃபா? என் லைஃப் நல்லா தான் போச்சு. என் லைஃப்குள்ளே ஒன்றும் இல்லையா, நல்லா தானே இருக்கேன். நல்லா தான் இருக்கேன். அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா அப்படியே தயங்குறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம சுகாவை தான் பார்த்துட்ருக்குறான். சரி, நம்ம சுகாவும் பார்க்குறான். சரி, நம்ம ஜங்குக்கு தான் பேசுகிறா, பேசி தொலைடா நாயை பரதேசி, பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஜாடை பண்ணிகிட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ம சுகா, என்ன மச்சான், என்னடா ஏய் பேசுடா, பேசு தொலைடா. என்ன கேட்கல, புரியல? ஏய் பேசுடா, பேசு தொலைடா பரதேசி, பேசுடா. இப்போ சொல்லுடா. என்ன மச்சான், என்னடா சொல்கிற? எனக்கு இங்கேருந்து கேட்கல. ஒத்தா டேய் பேசு தொலைடா. எதுக்கடா என்னையை பார்த்துட்ருக்க? ஜிமினா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுறியா? அங்கே என் ஃப்ரெண்டு ஜங்கு கூப்பிட்டுட்டே இருக்கிறான். நான் என்னென்னு போய் கேட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் உன்ட்ட பேசுகிறேன்னே. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சுகா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, போங்க போய் கேட்டு வாங்க.
சரி ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம சுகா அப்படி நடந்து வரான். மச்சான் என்னடா பிரச்சனை? நீ தானடா சொன்ன இதான் கரெக்ட் நேரம், வெயிட் பண்ணக்கூடாது, போய் பேசினு சொன்னடா. ஏன்டா அங்கேருந்து வா 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 வான்னு கூப்பிட்டுட்டு ஒத்தா பாடு. நான் எங்கடா வாவான்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். பேசுடா சொல்கிறது. உன்னை எட்டி குறுக்காமத்தில் மிதிச்சாதான் என்னடா ஒத்தா. உன்னையெல்லாம் எவன்டா பெத்தானுங்களா இல்லை செஞ்சானுங்களாடா? என்ன மச்சான் என்னடா இப்படி சொல்கிற? உங்கள் அம்மா தாண்டா பெத்துச்சு. ஓ காட், மை காட், ஓ மை கடவுளே. ஒத்தா டேய், உன்னை நான் எங்கடா கூப்பிட்டேன்? பேசு தானே சொன்னேன். மச்சான் நீ தானே மச்சான் வான்னு கூப்பிட்டேன். நான் எங்கடா வான்னு கூப்பிட்டேன்? உன்னை பேச சொன்னேன்டா. அங்கே போய் என்னடா பண்ணேன்? ஓ மச்சான் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குடா, நொட்டுது. இப்படியே இருந்தீன்னா பார்த்துக்கோ, உஷாராக மாட்டேன். ஸ்கூல் டேஸில் எப்படி இருந்தியோ அப்படியே தான் இப்பயும் இருப்பேன். ஆகாதுடா, கடைசி மட்டும் உனக்கு கல்யாணம் ஆகாது. இப்படியே கண்ணி கல்யாணமே சாவு. நான் அப்போ ஏன் அவ்வளோ உஷார் பண்ணுறக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி போயிடுறான். சரி சுகா மச்சான் மச்சான் போடா ஓத்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். 2 பேருமே ஒரு மாதிரி சீவோ மாட்டமே நடந்துக்க மாட்டேங்கிறானுங்க. ஒரு மாதிரி ஜாலியாக அப்படியே ஃபன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி நம்ம ஜிம்மின்னு அப்படியே பார்த்துட்ருக்கான். இப்போதான் டைம் ஸ்கிப் ஆகுது. இந்த சைடு நம்ம சுகாவை பார்க்குறக்கு நம்ம ஜிம்மின் அப்படியே கேபின்குள்ளே வரான். சரி நம்ம சுகா அப்படின்னு சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறான். சுகா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சொல்லு ஜிம்மின், என்ன வேணும்? அது ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக இருக்கீங்களா நீங்கள்? இல்லை ஒர்க் எதாவது பிஸியாக இருக்கா? அப்படி இல்லை, என்ன விஷயம் சொல்லு. இல்லை காஃபி குடிக்கலான்னு தோணுச்சு, அதான் கேஃப்டேரியாவுக்கு போகிறேன். உங்களுக்கு எதாவது வேணுமா? எனக்கு எதுவும் வேண்டாம். ஓ அப்படியா, சரி ஓகே, அப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல போகுது. இந்த சரி நம்ம ஜங்குக்கு பக்கத்தில் தான் இருந்திருப்பான். அதாவது 2 பேர்த்துக்கும் ஒரே டேபிள், தனி சேர் அப்படி போட்டு தான்டா இருக்கும். பக்கத்தில் தான் இருப்பாங்க 2 பேரும். ஒரே கேபின் மட்டும் தான் நம்ம ஜங்குக்கும் நம்ம சுகாவும். இது நம்ம ஜங்குக்கு அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு அவனும் சின்சியராக ஏதோ வேலை செய்கிற மட்டும் தான் நடிச்சிட்ருப்பான். நம்ம சுகா இப்படி சொல்கிறத பார்த்தோன்னே நம்ம ஜங்குக்கு காண்டாயிருது. நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம சுகா காதில் போய் ஊசாடா நீ ஊசா, அவனே வா போகலான்ட்டு கூப்பிட்றான். மயிராட்டம் உனக்கு எது வேண்டாம் சொல்கிறேன். அவங்கடா கூப்பிட்டான். டேய் அவனுக்கு காஃபி குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவன் ஏன்ட்டா உன்கிட்ட வந்து ஏதாவது வேணுமான்னு கேட்குறான். அப்போ என்ன அர்த்தம்? என்ன மச்சான் அர்த்தம்? அவனை கூப்பிட்றான்னு அர்த்தம். ஐயோ மச்சான் இப்போ என்னடா பண்ணுறேன்? எல்லாத்தையும் வேண்டே வந்து நொட்டு போடா, எந்திச்சு போடா, அவன் போகிறான் பாரு அப்படின்னு சொல்கிறேன். இந்த சரி நம்ம ஜிம்மின்னு போயிட்டுருப்பான். ஜிம்மின் ஒரு நிமிஷம். சொல்லுங்கள் சார். நானும் வரேன், எனக்கும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவும் அப்படியே எந்திச்சு போயிருப்பான். இந்த சைடு அப்போ டக்குன்னு நம்ம தயங்க உள்ள வரான். ஏன் ஜில்லு வருது? சொல்லு ஜில்லு. ஐயோ இவனுக்கு வேறு சொல்லு தயா, என்ன வேணும்? அது இல்லை சார், இந்தாங்க இந்த ஃபைல் கொடுத்துட்டு போல வந்தேன், சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க செம்ம சின்சியராக அவன் வேலை பொறுப்பில் கரெக்டாக இருக்கிறான்டா. நம்ம ஜங்குக்கும் நம்ம தயாங்க அப்படியே சைட் அடிச்சிட்ருக்கான். அங்கே அப்படியே இதாகுது. இந்த சைடு நம்ம சுகாவும் ஜிம்மினும் அப்படியே போகிறாங்க கேஃப்டேரியாவுக்கு தான். நம்ம ஜிம்மின் அப்படியே போய் ஒரு பெஞ்சில் அப்படியே உட்காடுறான். இந்த சைடு நம்ம சுகா தான். ஜிம்மின் நீர் நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்லை சுகா நான் வாங்கிக்கிறேன், உட்காரு நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா அப்படியே போயிடுறான். இந்த சைடு நம்ம ஜிம்மியனும் அப்படியே உட்காட்ருக்கான். நம்ம சுகாவும் அப்படியே வாங்கிட்டு வரான். நம்ம ஜிம்மியனுக்கு அதை பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. ஏன்னா ஸ்கூல் டேஸில் எப்படி நம்ம ஜிம்மியனுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் அப்படியே வாங்கிட்டு வந்திருப்பானோ அதே மாட்ட நம்ம ஜிம்மியனுக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமுமே நம்ம சுகா அப்படியே வாங்கிட்டு வரான். நம்ம ஜிம்மியன் அப்படியே பார்த்துட்ருக்குறான். இந்த சைடு நம்ம சுகாவும் அப்படியே உட்காட்டு சாப்பிடு ஜிம்மியன். என்னையே பார்த்துட்ருக்குறேன், என்னாச்சு? இல்லை சுகா நீ எதுவுமே மறக்கவே இல்லையா? ஏன்டா இப்படி கேட்குற? இல்லை இன்னமும் மறக்காமல் எனக்கு எதெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத கரெக்டாக வாங்கிட்டு வந்திருக்கல்ல, அதான் கேட்டேன். எப்படா அதை மறப்பேன்? ஊசா நீ, அது எப்படி நான் மறப்பேன்? அதெல்லாம் செம ஒரு மெமரிஸ் தெரியுமா, அது எப்படி லூசு நான் மறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவும் அப்படியே காஃபி குடிச்சிட்ருக்குறான். இந்த சரி நம்ம சுகா பார்த்தான். சுகா நான் உனக்கு கேட்கட்டா? சொல் உனக்கு என்னை பிடிக்குமா? என்ன சொன்ன? இல்லை என்ன உனக்கு பிடிக்குமான்னு கேட்டேன். என்ன கேள்வி இது? என்ன இப்படி கேட்டுட்டான் பொசுக்குன்னு? பிடிக்கும்
பிடிக்கும் ஜிமின். ஏன் அப்படி கேட்குறா? ஆ ஓகே. எப்படி பிடிக்கும்? எந்த விதமாக பிடிக்கும்? அது 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 வந்து சரி ஓகே ஓகே. பேனிக் ஆகாத சுகா, சும்மா தான் கேட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி ஜிமின், என்ன திடீர்னு? அதான் சும்மான்னு சொன்னேன்ல, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே. சுகா, நான் இன்னொன்று கேட்க போகிறேண்ணா. என்ன? நீ சிங்கிளாக கமிட்டடா அப்படின்னு சொல்ல போது மறுபடியும் நம்ம சுகாவுக்கு புறங்கள் போயிடுது. சுகா என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்ன நான் கேட்கணும்னு நினைக்கிறதெல்லாம் இவன் டக்குன்னு கேட்குறான். என்ன நடக்குது அப்படின்னு சொல்ல போது நம்ம சுகாவுக்குலாம் செம்ம ஷாக்கு. நான்லாம் சிங்கிள் தான். நான்லாம் ஒரு தடவை கூட கமிட் ஆனதே இல்லை. நான் இன்ன வரைக்கும் நான் சிங்கிள் தான். நீ எப்படி பார்த்தியோ அப்படியே தான் நான் இருக்கிறேன். நான் எந்த பொண்ணையும் லவ் பண்ணதில்லை, யாருக்கும் ப்ரப்போஸ் பண்ணதில்லை, யாரையுமே நான் அக்செப்ட் பண்ணதில்லை. நான் சிங்கிளாக தான் இருக்கேன். சுகா 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 சரி சரி, அதுக்கே இப்படி பதற? இல்லை, நீ கேட்டல்னு அதுக்கு நான் சொன்னேன். ஓகே, அப்போ நீ யாரையும் இன்ன வரைக்கும் லவ் பண்ணதே இல்லையா? யாரையும் இன்ன வரைக்கும் லவ் பண்ணதில்லை. ஏன்? ஏன்னா தோணுதில்லை, பிடிக்கல, இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு பிடிச்சவங்கள நான் இன்ன வரைக்கும் பார்க்கல. எனக்கானவங்களாம் யாரையுமே நம்ம தோணதே இல்லை. அதனால் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீ? எனக்கும் அப்படி தான் சுகா. எனக்கும் யார் மேலே பெருசாக ஃபீலிங்ஸ் வரல, தோணலை. நீ சொன்ன மாட்டே தான், எனக்கானவங்கள நான் பார்க்கல, அதனால் எனக்கும் தோணலை. ஓ அப்படியா, சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி அதான்டா டேஸஸ் போகுது. சரி, நம்ம ஜங்குக்கு பண்ணாத வேலைலாம் இல்லை, நம்ம சுகாவை எப்படியாவது நம்ம ஜிம்மின் கூட சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்ட்டு இல்லாத வேலை தனியத்தில் அந்த ஆஃபீஸில் அப்படியே பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த சைடு நம்ம தயாங்க்கு அது அப்படியே தெரிஞ்சிடுது. இந்த சைடு தான் ஜங்குக்கா, நான் உன்கிட்ட கேட்கலாமா? சொல்லு ஜில்லு, உனக்கு இல்லாத உரிமையா? கேளு. அது நீ ஏன் நீ ஜில்லுன்னு கூப்பிட்ற? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் கூப்பிட்றேன். ஏன் உன்ட்ட என் ஃபீலிங்ஸை நான் சொல்லவே இல்லை? உனக்கு தெரியும்ல, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்ல. ஆமாம் ஆமாம், ஆனால் எனக்கு ஒன்று கேட்கணும் உன்ட்ட. என்ன கேட்கணும்? எனக்கு ஓகே சொல்ல போறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ ஓகே சொல்ல மாட்டியா? அதுவும் இல்லை. அப்போ ஓகே சொல்லிடுவியா? ஜங்குக்கா, சரி என்ன சொல்லு. அது இல்லை, சுகா சார் ஜிம்மினை லவ் பண்ணுறாரா? என்ன கேட்ட? இல்லை, எப்போ பார்த்தாலும் என் மச்சான் ஜிம்மின் பின்னாடியே சுற்றி வரேன். ஆனால் ஜிம்மின் இன்ன வரைக்கும் என்கிட்ட எதுவும் அப்படி சொன்னதில்லை. அதான் கேட்குறேன், சுகா சார் ஜிம்மினை லவ் பண்ணுறாரா? ஏன்டா அப்படி கேட்குற? இல்லை, பார்த்தாலே தெரியுதுல்ல, அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயான் கேட்குறான். நம்ம ஜங்குக்கும் நடந்ததெல்லாம் சொல்கிறான். என்ன இவ்வளோ நடந்திருக்கான்? பொறுக்கி டேய், யாரடா பொறுக்கின்னு சொல்கிறேன்? என் மச்சானை சொல்கிறேன். ஒரு தடவை கூட இதெல்லாம் என்கிட்ட எதுவுமே சொன்னது கூட கிடையாது. இருக்குது, அவனுக்கு இன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டு இருக்குது. ஒரு தடவை கூட என்கிட்ட இதெல்லாம் சொன்னதே இல்லை. இவ்வளோ நடந்திருக்கான். அப்போது சுகாவுக்கும் ஜிம்மியனுக்கும் ஏற்கனவே தெரியுமா? தெரியும். 2 பேருமே லவ் பண்ணுறானுங்க, அது பச்சையாகவே தெரியுது. அதை சேர்த்து வைக்கிறதுக்கு தான் நான் போராடிட்டுருக்கிறேன். ஆனால் 2 பேருமே லவ்வர்ஸ் சொல்கிற மாட்டேன் தெரில. ஆனால் 2 பேரும் நல்லா பார்த்துக்கிறானுங்க, சிரிச்சுக்கிறானுங்க, லவ்வுக்கான சிம்டம்ஸ் எல்லாத்தையும் பண்ணுறானுங்க. ஆனால் அந்த லவ் கர்மம் மட்டும் இருக்குதுன்றதை சொல்ல மாட்டேங்கிறானுங்க. எனக்கே ஒரு கட்டத்தில் காண்டாகுது. ஜங்குக்கா, ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் மச்சான் சொன்னதே இல்லை தெரியுமா? ஆனால் ஸ்கூல் டேஸில் ஒரு லவ் இருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்கான். என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கானா? ஒருத்தனை நான் லவ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் அது சுகாவான்னு தெரில. சுகாவாக தான் இருக்கும், வேறு யாரும் இருக்க போகிறா? அப்படியா? அப்படி தான் ஜில்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே பக்கத்தில், ஜங்குக்கா இது ஆஃபீஸ், என்ன பண்ணுறீங்க? நான் என்ன பண்ணுறேன்? ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நீயும் லவ் சொன்ன பாட கிடையாது, எப்போ சொல்ல போகிறேன்? ஜங்குக்கா, ஏன் நான் பண்ணுறது பழகிறது உங்கள் கூட வெளியே வரதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்க வேணாமா? புரிஞ்சுக்க வேணான்னா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு போய் அப்படியே நம்ம தயாங்கோட இப்போட அப்படியே ஹோல்ட் பண்ணுறான். புரிஞ்சுக்க வேணாம் தான்
உங்களை பிடிக்காம தான் உங்களை நான் என் பக்கத்தில் நிற்க விடுவேனா, ஃப்ளர்ட் பண்ண விடுவேனா, பேச விடுவேனா? அப்போ ஜில்லு, உனக்கு என்னை பிடிக்கும். பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்கும். அப்போ ஓகேவா? ஓகே ஓகே. நீயும் என் பின்னாடி சுற்றுறேன், பாவம் பொழைச்சி போட்டுண்டு ஓகே சொல்கிறேன். அட பாவி, அப்போ பொழைச்சி போட்டுருந்தா ஓகே சொல்கிறியா? அப்படிலாம் இல்லை, ஒன்று எனக்கு பிடிக்கும். ஆக்சுவலி இந்த ஆஃபீஸ் சேர்ந்ததே உனக்காக தான். என்ன சொல்கிற, நிஜமாவா? ஆமாம் ஆமாம், இந்த ஆஃபீஸ் சேர்ந்ததே உனக்காக தான். ஆனால் என் மச்சான் இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலாம். சரி, அந்த கதை விடுறா, அது அவனுங்க கதைடா. அதுக்குள்ளே நம்ம 2 பேர் நுழைய வேணாம், நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம தெக்குக்கு 2 பேருமே அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்படியே தானே அப்படியே டேஸஸ் போகுது. இந்த சைடு நம்ம சுகாவும் நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே வீட்டில் இருக்காங்க. மச்சான், நீ இன்னமும் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன்னா சரிப்பட்டு வராது. நாளைக்கு போகிறேன், ஆளுக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணுற. மச்சான் என்னடா சொல்கிற? ஆமாம், இன்னும் எவ்வளோ நாள் ஜவ்வாக இழுத்து வச்சுருக்க. நானும் சரி நீ அப்போ ப்ரப்போஸ் பண்ணுவேன், எப்போ ப்ரப்போஸ் பண்ண, சரி அவனாவது ஒன்று வந்து சொல்லுவான்னு பார்த்தா அவனும் வந்து சொல்ல மாட்டேங்கிறான். 2 பேருமே லவ் பண்ணுறது நல்லாவே தெரியுது. எனக்கு என்னமோ இந்த ஆஃபீஸ் வந்து சேர்ந்ததே உனக்காகவோன்னு தோணுது. என்ன மச்சான் சொல்கிற? ஏன்னா நம்மளை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். அவனுக்கு மேபி உன்னைய தெரிஞ்சு நீ இங்கே தான் இருக்கிறன்ட்டு அவன் தெரிஞ்சு வந்து சேர்ந்துருந்தா. என்ன மச்சான் சொல்கிற? புரியவே இல்லை. டே, நீ அவன்கிட்ட ஃபஸ்ட் ஓப்பனாகி பேசுடா. இன்னும் எத்தனை நாள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே நடித்து ஆனால் லவ்வர் மட்டுமே இருப்பீங்க? இப்படி நடிக்கிறத விட்டுட்டு எந்த விஷயமா இருந்தாலும் ஓப்பனாக பேசுகிறது தான் கரெக்டு, ஓகேவா? தயவு செஞ்சு நாளைக்கு வெளியே கூட்டிகிட்டு போ மச்சான். இப்படி தான் நீ சொல்கிற, வெளியே கூப்பிட்டு போ, அங்கே கூப்பிட்டு போ, எங்கே கூப்பிட்டு போன்னு சொல்கிற. நானும் அவனை வெளியே கூட்டிகிட்டு போனேன், எங்கே வேணால் கூப்பிட்டு போகிறேன். ஆனால் பண்ணுறான் இருக்குது, ஆனால் இல்லை. ஒன்றா பைக்கில் போகிறோம், ஆனால் நடுவில் பேக் வச்சுக்கிறான். ஒன்றா பீச்சில் உட்காந்துருக்கோம், நடுவில் பேக் வச்சுக்கிறான். ஏதாவது பேசலான்னு சொல்லலான்னு வராங்க, ஆனால் குறுக்கலையவனா வந்துடான். எல்லாமே இருக்குது மச்சான், ஆனால் என்னமோ அவனுக்கு தடுக்குது. ஆனால் ஏன்னு தான் புரியவே மாட்டேங்குது மச்சான். ஒருவேளை அவனுக்கு இருக்குதா இல்லை இல்லையா, ஒரே பைத்தியம் பிடிக்குதுடா மச்சான். டே, நீ பேசுகிறத பார்த்தா எனக்கு தான்டா பைத்தியம் பிடிக்குது மச்சான். அப்போ என் நிலமை நினச்சிப்பாரு. அவனுக்கு இருக்குதா இல்லையானே தெரியல. ஃபஸ்ட்டாவது ஏதோ தெரிஞ்சிச்சு, இப்போ எனக்கு சுத்தமாகவே தெரிய மாட்டேங்கிறான் மச்சான். ஒருமே கன்ஃபியூஸாக ஆகுதுடா. அவனுக்கு இருக்குதா இல்லையா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஒருமே ஓம கொட்டானே இருக்கிறான். நான் பேசினா தான் பேசுகிறான், பதிலுக்கு அவன் எதுவுமே பேச மாட்டேங்கிறான், ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறான் மச்சான். கன்ஃபியூஸாக இருக்குது மச்சான். இதை பாரு, நீ மரியாதையாக நாளைக்கு அவனை கூப்பிட்டு போயிட்டு ஓப்பனாக சொல்லிடு, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு போயிடுறான். இப்படி தானே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான்டா ஆகுது. நம்ம சுகாவும் நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ஆஃபீஸ் வந்துடுறாங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்கும் நம்ம தயாங்கும் தான் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொமான்ஸ் மீன் அப்படியே ஒரு மாதிரி கிச்சுக்கிட்டா மூட்டுறது, அப்படியே சைன் போடுற பேருக்கு, செக் பண்ணுற பேருக்கு, அப்படியே குட்டி குட்டி ரொமான்ஸு அப்படியே தொட்டுக்கிற பேசுக்கு அப்படியே பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சுகாவுக்கும் நம்ம ஜங்குக்கும் ஒரே கேபின் தானடா. இந்த சைடு நம்ம சுகா செம்ம காண்டா வரான். டேய், உங்கள் ரொமான்ஸை கொண்டு போய் வேற எங்கேயா வைங்கடா. ஜங்குக்கு உனக்கு நாளையிலேருந்து நான் தண்ணி கேபின் கொடுக்கணுடா மச்சான். அதை சீடா ஒரே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கடா மச்சான். அதுவும் முன்னாடி சச்ச. டேய், சிங்கிள்ஸாகவும் உன்னை சும்மா விடாதுடா. நீ லவ்வர் சொல்லாததுக்கு எங்களால் என்ன மச்சா பண்ண முடியும்? ஏன் ஜில்லு? ஆமாம் சார், நீங்கள் லவ் சொன்னதுக்கு எங்களால் என்ன பண்ண முடியும்? என்ன லவ்வு, யாரும் லவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மிந்து அப்படி உள்ளே வந்திருப்பான். 3 பேருமே அட்டன் டைமில் திரும்புகிறாங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு தான் என்ன லவ்வா, அவன் லவ் பண்ணுறான், அதுவும் அது அது வந்து என்ன என்ன சார் சொன்னீங்க? என்னமோ சொல்ல வந்தீங்க ஜங்கு சார், நீங்கள் நிப்பாட்டிட்டீங்க. அது 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 வந்து இந்த சைடு நம்ம சுகா அப்படியே கிள்ளி வைக்கிறான். அது மச்சான், ஏன்டா ஊத்தா, ஏன்டா உனக்கு என் லவ்வுக்கு சூனியை வைக்க வந்திருப்பேன் மச்சான். அப்புறம் நீயும் சொல்ல மாட்டேங்கிற. நானாக தங்கு ஸ்லிப்பாகி சொல்ல வந்திருப்பேன்ல, அதையும் போய் தடுத்துட்டியா மச்சான். டேய், நீ ஒன்றும் செய்ய வேணாம், ஆளை கூப்பிட்டு வெளியே போறியா? சார்ரா மச்சான், போடா, சாரி பூரி குப்பை தட்டி லாரின்ட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம சுகா அப்படியே டென்ஷன் ஆயிடுறான். இந்த சைடு வாஜில்ல நல்லதுக்கு எங்கள் காலமே இல்லை, டங்கு சிப்பாய் நானாக சொல்ல வந்துடுவேன். சும்முக்கா சின்ன வேலை பார்க்க போயிட்டீங்க, அடுத்துக்கு அவ்வளோதான், எல்லாமே கொலாப்ஸ் ஆகிருக்கும். இவன் எப்போ உள்ளே வந்தான்? எனக்கு எப்போ தெரியும் இவன் உள்ளே வந்தான்னு. சரி வா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் நம்ம தயங்க அப்படி போயிடுறாங்க. சரி நம்ம ஜிம்மின் தான், சுகா என்ன லவ், யார் லவ்? நம்ம ஜங்குக்கு சார் என்னமோ சொல்ல வந்தார், பாதிலே நிப்பாட்டிட்டு போயிட்டாரு, என்னது? அது 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 வந்து ஒன்றும் இல்லை, நீயே அதை பற்றி கேட்டுட்டுக்க, இப்போ நீ எதுக்கு உள்ளே வந்த? அது இல்லை, இந்த ஃபைலை சைன் வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அப்படியா கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா அப்படியே ஒரு மாதிரி செம்ம பதட்டமாயிடுவான். அவனுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுது. அவன் அப்படியே சைன் போட்டு இந்த போ சுகா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாக பிக்கப் பண்ணிக்கிறேன், எனக்கு புரியவே இல்லை. அதுதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன், நீ போ. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அப்படியே போகிறான். இந்த சைடு நம்ம சுகாவுக்கு சொல்லாமல் வேணாம், கூப்பிடாமல் வேணாம், ரொம்ப டேஸ் ஆயிடுச்சு, ஏற்கனவே ரொம்ப வருஷம் அவனை பிரிஞ்சிருந்துட்டேன். இதுக்கப்புறம் சுகா பிரிஞ்சிருக்க வேணாம், மரியாதை சொல்லிடு, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவன் வேண்டான்னு சொன்னாலும் பரவாயில்ல, காலில் கையில் உருந்தாவது கரெக்ட் பண்ணிடுறான், விடவே கூடாது. இதுக்கப்புறம் பிரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா அப்படியே கூப்பிடலான்னு போகிறான். இந்த சைடு சுகா சொல்லு ஜிம்மின், இன்றைக்கி நீங்கள் ஃப்ரீயா ஈவினிங்? என்ன நம்ம கேட்குற கேள்வியெல்லாம் எப்போ பார்த்தாலும் இவன் கேட்டுடுறான், ஆளுக்கு முந்தி இவன் கேட்டுடுறானே. ஃப்ரீ தான் ஜிம்மின், ஏன் கேட்குற? இல்லை ஈவினிங் நம்ம 2 பேரும் வெளியே போகலாமா? வெளியே வா, எங்கே? சும்மா பீச்சுக்கு, எப்பவும் போவோம்ல நம்ம பீச், அந்த பீச்சுக்கு போகலாமா? நானே நினச்சேன் அங்கே தான் கூப்பிட்டு போனோன்னு, இவனே கேட்குறான். சுகா உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். ஓகே ஓகே ஜிம்மின் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம சுகாவும் அப்படியே சொல்லிடுறான். அப்படியே தான்டா அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, ஒரு ஈவினிங் வருது. நம்ம ஜிம்மினும் நம்ம சுகாவும் தான்டா 2 பேருமே அப்படியே காரில் போயிட்டுருக்குறாங்க. 2 பேருமே எதுவுமே பேசவே இல்லை. நம்ம சுகாவும் அப்படியே போய் கார் பார்க்கிங் பண்ணிட்டு தான்டா அப்படியே வரான். இந்த சைடு 2 பேருமே அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்கடா. சரி நம்ம ஜிம்மினால் நடக்க முடியல, ஏன்னா பீச் மண் எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும்லடா, நம்ம ஜிம்மினால் அப்படி நடக்க முடியல. நம்ம சுகாவும் அப்படியே பார்க்குறான், ஒன்னால தான் ஹை ஹீல்ஸ் போட்டு நடக்க முடியாது தெரியும்ல, அப்புறம் எதுக்கு ஹை ஷூ போட்டு வர? ஒரு இந்த மாதிரி போட்டு வந்துருக்க வேண்டியதானே? அது இல்லை சுகா, இந்த மாதிரி போட்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். லூஸு, உனக்கு தான் இதை போட்டு நடக்க முடியாதுன்னு தெரியும்ல, தெரிஞ்சும் ஏன் போட்டு வரேன், இந்த ஷூவை கழட்டி கொடு. சுகா என்ன பண்ணுற, ஷூவை கழட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா அப்படியே நம்ம ஜிம்மின் ஷூவை கழட்டிட்டு, இந்தா என் ஷூ போட்டுக்கோ. சுகா அதெல்லாம் வேணாம், நீ ஷூவை கொடு, நான் பார்த்துக்கிறேன். லூஸு, இதுக்கு தானே, இந்தா நீ என் ஷூ போட்டுக்கோ, நான் உன் ஷூ வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சுகாவோட ஷூவை அப்படியே நம்ம ஜிம்மின்கிட்ட கழட்டி கொடுத்துட்டு நம்ம ஜிம்மின் அப்படியே போட்டுக்கிறான். நம்ம சுகா அப்படியே நம்ம ஜிம்மினோட ஷூவை ஒரு கையில் பிடிச்சிட்டு நம்ம ஜிம்மினோட ஹேண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே நடந்து போகிறான். நம்ம ஜிம்மின் அப்படியே பார்க்குறான், லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். இந்த சைடு நம்ம சுகா தான், என்னாச்சு, ஏன் அப்படி பார்க்குற? அதில் சுகா அது ஒன்றும் இல்லை, சும்மா அப்படின்னு சொல்கிறான். இந்த சைடு நம்ம சுகா தான், ஐஸ்கிரீம் வாங்கி தட்டா? ஐஸ்கிரீம் போதும். சுகா ஓகே வாங்கிட்டா இன்னும் மாறவே இல்லைடா, இன்னும் அப்படியே தான் இருக்கேன், ஆனால் ஒரு ஐஸ்கிரீம் தான் சுகா, ஒரு ஐஸ்கிரீம் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு 2 பேருமே அப்படியே போய் உட்காடுறாங்கடா. அந்த பீச் மண் அப்படியே அந்த அலை சத்தம் அவ்வளோ ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. இந்த சைடு நம்ம ஜிம்மின் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்க போது நம்ம சுகாட்ட, சுகா நான் உன்கிட்ட கேட்கலாமா? சொல்கிறா, உனக்கு என்னை பிடிக்குமா? இது என்னடா கேள்வி, உனக்கு என்ன பிடிக்கும்? பிடிக்கும், என்ன கேள்வி இது? அது இல்லை, உனக்கு நான் என்ன மட்டும் பிடிக்கும்? என்ன ஜிம்மின் கேட்குற? அது சுகா நான் சுற்றி வலிக்கலை, ஓப்பனாக உனக்கு சொல்லிடுறேன், குறுக்கால் எது பேசாத. என்ன ஜிம்மின் என்ன சொல்ல வர எனக்கு புரியல. சுகா இது பேசாதான் சொன்னேன். சரி ஓகே, நான் இங்கே வந்து சேர்ந்ததே உனக்காக தான் சுகா, ஆக்சுவலி நான் யூஎஸ்க்கு வந்ததே உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியோன்னு ஒரு லெட்டர் எடுத்து காட்டுறான். ஜிம்மின் இதை நீ இன்னும் வச்சுருக்கியா? ஆனால் நீ கேட்டதுக்கு தொலைஞ்சிருச்சு இல்லை அப்படின்னு சொன்னேன். எப்படி சுகா அதை நான் தொலைப்பேன்? அதெல்லாம் நான் தொலைக்கவே இல்லை, பத்திரமா தான் வச்சேன். நீ எங்கே இருக்கிற, என்ன பண்ணுற எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு ஒரு பயம்,
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அப்படி சொல்கிறான். நம்ம சுகா போகிற அன்னைக்கு ஒரு அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாமே எழுதி கொடுத்துருப்பான்லடா, அது நம்ம ஜிம்மின் அப்படியே பத்திரமா வச்சுருக்குறான். அதை தான் நம்ம சுகாட்ட காட்டியிருப்பான். சரி, நம்ம ஜிம்மின் தான் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது சுகா. எதுவுமே நான் மறக்கவே இல்லை. உன் கூட இருந்த நாட்களை நான் மறக்கவே மாட்டேன். அவ்வளோ ஒரு குட் மெமரிஸாக மட்டும்தான் இருந்துச்சு. எனக்கு எதுவுமே பேட் மெமரிஸாக இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் குட் மெமரிஸ் தான். உன் கூட இருந்தனால ஒரு செகண்ட் கூட நான் மறக்கவும் மாட்டேன். என்றைக்கும் நினைக்காம இருந்ததும் இல்லை. ஒவ்வொரு செகண்டும் ஒன்று நினச்சிட்டு மட்டும் தான் இருப்பேன். இங்கே நான் வந்து சேர்ந்ததுக்கே உனக்காக தான் ரீசன். நான் காலேஜ் வந்து இங்கே அட்மிஷன் போட்டதே உனக்காக தான். உன்னை வந்து மீட் பண்ணலான்னு நினைப்பேன். ஆனால் எனக்கு ஒரு பயம். எங்கே எனக்கு தெரிலன்னு சொல்லிடுவியோ, மறந்துட்டேன்னு சொல்லிடுவியோ, ஞாபகம் இல்லைன்னு சொல்லிடுவியோ, நீ யாரும் என்னை கேட்டுருவியோ, இல்லை என்னை பிடிக்கலன்னு சொல்லிடுவோம். எக்ஸ்ட்ரா சம்திங் எனக்கு என்னென்னமோ தோணிகிட்டே இருந்துச்சு. ஏன்னா நான் இங்கே வரப்போது நீ சாதாரண ஆள் கிடையாது. அவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் நீ. எங்கே நான் வந்து பேசும்போது உனக்கு என்னை ஞாபகம் இருக்காதோ, இல்லை மறந்துருப்பியோ, நான் பயத்துலேயே நான் வந்து உன்கிட்ட பேசவே இல்லை. நீ பெஸ்ட்டு பிஸ்னஸ்மேனுன்ட்டு அவார்டு வாங்கினல, ரொம்ப வருஷம் கழிச்சு அப்போ தான் உன்னை நான் டிவியில் பார்த்தேன். செம ஹேண்ட்ஸமாக இருந்தா தெரியுமா? நீ அவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கிற. ஆனால் நான் அன்றைக்கி சின்ன வயசில் உன்னை மீட் பண்ணதோடு சரி. அதுக்கப்புறம் உன்னை நான் மீட் பண்ணது கிடையாது, கான்டாக்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. எங்கே நான் மீட் பண்ண வரப்போது என்னை பிடிக்கலன்னு சொல்லிடுவியோ, இல்லை என்னை மறந்துட்டேன்னு சொல்லி ஒரு பயத்துலேயே நான் பக்கத்தால் நெருங்கவே இல்லை. இந்த பயத்துலேயே நான் இருந்துட்டேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் சுகா. உன்னை நினைக்காத நாளே இல்லை. உன்னை மட்டுமே தான் நான் நினச்சிட்ருப்பேன். வாழ்ந்த நாட்கள் ஃபுல்லாக உன்னை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன். நீ என்னை விட்டு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நான் உன்னைய பேட் பண்ணி தான் இருந்திருக்கிறேன். உன்னையே தான் சுற்றி வந்திருக்கேன். ஒவ்வொரு செகண்டும் சரி, ஒவ்வொரு நொடியும் சரி, ஒவ்வொரு நிமிஷம் சரி, உன்னையே தான் சுற்றி வந்திருக்கிறேன். நீ இல்லாத ஒரு நாள் கூட என்னால் மூவ் ஆன் பண்ணி இருக்க முடியாதுன்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. சும்மாவாக சொன்னாங்க, இருக்க போது தெரியாது, இல்லாத போது அந்த அருமை தெரியுன்ற மாட்டேன். நீ இல்லாத போதும் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நீ இருக்க போது எனக்கு எந்த மாட்ட ஃபீலிங்ஸும் தெரில. ஆனால் நீ இல்லாத போதாக புரிஞ்சுக்கிச்சு உன் மேலே நான் எந்த மாதிரி ஃபீலிங்ஸில் இருந்தேன்ட்டு. நீ இருக்க போது நான் யோசிச்சுட்டே இருப்பேன், இது என்ன ஃபீலிங், நம்ம ஃப்ரெண்டாக தானே பழக்கிறோம், ஆனால் இது என்ன ஃபீலிங்ன்ட்டு எனக்கு அப்போ புரியவே இல்லை. ஆனால் நீ என்னை விட்டு போனதுக்கப்புறம்தான், நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு விலக போனதுக்கப்புறம்தான் எனக்கு புரிஞ்சிச்சு உன்னைய வந்து நான் எந்த ஃபீலிங்கில் பார்த்துருக்கேன், உன்னைய நான் எந்த தாட்டில் பார்த்துருக்கேன். அப்போ தான் புரிஞ்சிச்சு. அதுக்காக தான் வந்தேன். ஆனால் என்னை அறியாமே எனக்கு ஒரு தயக்கம், ஒரு பயம், எப்படி உன்கிட்ட வந்து பேசுகிறதுன்னு தெரில. அதையும் மீறி நான் உனக்காக தான் உன் கம்பெனிக்கு நான் வந்தேன். உனக்காக தான் நான் இங்கே வந்து சேர்ந்தேனே. உனக்காக தான் கஷ்டப்பட்டு படித்தேன். ஏன்னா உனக்கே தெரியும் நான் அவ்வளோக்கெல்லாம் படிக்க மாட்டேன்ட்டு. ஏன்னா கஷ்டப்பட்டு படித்தா தானே இவ்வளோ பெரிய கம்பெனியில் ஜாப் கிடைக்கும். அதனால தான் உனக்காக கஷ்டப்பட்டு படித்தேன். நான் வந்து உன்னை மீட் பண்ண போது கூட ஜஸ்ட் நார்மலாக இன்டர்வியூ பண்ணிட்டு போயிடலாம் தான் நினச்சேன். ஆனால் நீயே வந்து என்னை பேசுவேன்னு சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல சுகா. எனக்கு ஒரு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஓடி வந்து உன்னை அக் பண்ணிடலாம், என்னை இன்னும் ஞாபகம் வச்சுருக்கியா, மறக்கலையா அப்படின்னு என்னென்னமோ பேசணும்னு தோணுச்சு. எனக்கு ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நான் சத்தியமாக சொல்கிறேன் சுகா, உனக்கு என்னை ஞாபகம் இருக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நம்ம சின்ன வயசில் நீ +2, நான் 10th அப்போ மீட் பண்ணது தான். அதுக்கப்புறம் இத்தனை இயர்ஸ் ஆயிடுச்சு, ஒரு கான்டாக்ட் இல்லை. நீ எங்கே இருக்கிற, என்ன பண்ணிகிட்ருக்க எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. ஒரு டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு, ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. இந்த காலத்தில் ஒரு மாதம் 2 மாதம் பிரிஞ்சிருந்தாவே பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம 2 பேரும் இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்திருக்கோம். எங்கே உனக்கு என்ன ஞாபகம் இருக்காதோன்ற ஒரு இதுலேயே இருந்த. ஆனால் நீ வந்து அன்றைக்கி வந்து பேசின பற்றியா, அப்போ விழுந்துட்ட சுகா. இன்னமும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இன்னமும் உன்னை டீப்பாக எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு. நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் சுகா, உன்னை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். உன்னை மட்டும்தான் பிடிக்கும். உன் கூட லைஃப் லாங் நான் வாழணும்னு நினைக்கிறேன். நீ இல்லாத ஒரு செகண்ட் கூட என்னால் மூவ் ஆன் ஆக முடியாதுன்னு அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன், புரிஞ்சுக்கிட்டேன் சுகா. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அப்படியே நம்ம சுகாவோட ஃபேஸ் பார்த்துட்டு சொல்லான்னு வரான். அதுக்காக நம்ம சுகா, ஐ லவ் யூ ஜிமின். சுகா, ஐ லவ் யூ ஜிமின். ஆக்சுவலி
நான் ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன்டா. நான் ஒரு லூஸு. எங்கே நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணா, எங்கே நான் வந்து உனக்கு லவ் சொல்ல வந்தா, எங்கே நம்ம இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பும் விட்டு போயிருமோ. நான் அப்படி உன்னை நினைக்கவே இல்லை. ச்சே, நீ இப்படி தப்பாக நினச்சிருக்கிறியா, அப்போ நீ இந்த தாட்டில் தான் பார்த்துருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நீ என்னை தப்பாக நினச்சி தப்பாக ஃபீல் பண்ணிடுவோ அந்த பயத்துலேயே உன்னைய நான் உன்கிட்ட லவ் சொல்லவே கிடையாது. ஸ்டார்டிங்கும் சரி இப்பயும் சரி. நான் ஸ்கூல் படிக்கும் போதே உன்னை என்றைக்கு பார்க்கணும், எப்படி எனக்கு விவரம் தெரிஞ்சோ அப்பயும் நான் உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேனா. இப்பயும் சரி எப்பயும் சரி உன்னை நான் லவ் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன். உன்னை நான் ஃப்ரெண்ட்ஸாக எந்த இது பார்த்ததில்ல. உன்னை ஒரு லவ்வராக மட்டும்தான் பார்த்துருக்கேன். என்னோடய ஒய்ஃபாக தான் உன்னை நான் பார்த்துருக்கேன். அது எப்போ எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்துச்சோ அப்போலேருந்து உன்னை நான் ஃப்ரெண்டாக பார்க்கவே இல்லை. என்னோடய லவ்வராக மட்டும்தான் உன்னை நான் பார்த்துருக்கேன். எங்கே நான் சொன்னால் நீ என்னை தப்பாக நிறுத்திப்போ, தப்பாக புரிஞ்சுப்பியோ அந்த பயத்துலேயே நான் வந்து உன்கிட்ட லவ் சொல்லவே இல்லை. எங்கே லவ் சொன்னதுக்கப்புறம் ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுவியோன்னு ஒரு பயம். எங்கே லவ்வை சொன்னாலும் விட்டுட்டு போயிடுவேன் பயம். லவ்வை சொன்னதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுவேன் பயம். ஒன்று என்னை பிடிக்காம போயிடுமோன்னு பயம். ஒவ்வொரு செகண்டும் பயந்து 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 சொல்ல வரலான்னு போகும்போது எங்கள் அப்பா அம்மா இங்கேருந்து உன்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ உன்னை விட்டுட்டு போகும்போது எனக்கு அவ்வளோ ஒருமே வலிச்சிச்சு. திரும்ப உன்னை மீட் பண்ண மாட்டேனே எனக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிச்சு. அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் உன்னை மீட் பண்ண முடியாது. ஏன்னா நான் உன்கிட்ட லவ் சொல்லவே இல்லை, ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை. இந்த காலத்தில் லவ் சொல்கிறவங்களே பிரிஞ்சு போயிடுறாங்க. நான் உன்கிட்ட லவ்வே சொல்ல ஒருதலை காதலாக இருந்திருக்கிறேன். எங்கே உனக்கு வேறு யாரோ பிடிச்சி போயிருக்கும், நீ யாரையோ லவ் பண்ணிகிட்ருப்ப. எங்கே இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கட்டும், உன் நினப்பிலேயே வாழ்ந்தாலாம் நினச்சேன். ஆனால் அன்றைக்கி ஆஃபீஸில் உன்னை மறுபடியும் நான் பார்த்தேன் பார்த்தியா, அன்றைக்கி உன்னை சின்ன வயசில் எப்படி பார்த்தனோ அதே மாட்டேன் உன்னை மறுபடியும் பார்க்க போது எனக்கு என் உயிரே என்கிட்ட திரும்ப வந்த மாட்டேன் இருந்துச்சு தெரியுமாடா. என் பொக்கிசமே என் உயிரே என்கிட்ட திரும்ப என்கிட்ட வந்து கிடச்ச மாட்டேன் இருந்துச்சு. ஆனால் உனக்குமே என்னை பிடிக்கும் நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது ஜிமினா. அந்த ஒரு லூசு மாட்டேன் எங்கே உனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நானும் என் மச்சானும் இல்லாத வேலைத்தனெல்லாம் பண்ணோம். உனக்கு என்னை பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லாத வேலைத்தனெல்லாம் பண்ணோம். ஆனால் கடைசியில் நீயே வந்து என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ல போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. இத்தனை வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினோட ஃபேஸ் அப்படியே கட் பண்ணுறான். இந்த சைடு நம்ம ஜிம்மின் அப்படியே சுகா இத்தனை வருஷம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் ஜிமினா. ஆனால் இதுக்கப்புறம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இதுக்கப்புறம் வாழ்கிற ஒவ்வொரு செகண்டும் உனக்காக மட்டும்தான் நான் வாழணும்னு நினைக்கிறேன். அந்த ஒவ்வொரு செகண்டும் உன்னை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. லைஃப் லாங் ஹாப்பியாக நம்ம வாழணும். இத்தனை வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் இத்தனை வருஷத்தை ஏன்டா வேஸ்ட் பண்ணேன்ற அதை நினைக்காத அளவுக்கு உன்னை அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ ஒரு பெஸ்ட் கப்பலாக நம்ம 2 பேரும் இருக்கணும். ஐ லவ் யூ ஜிமினா. அப்பயும் சரி இப்பயும் சரி உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். உன் மேலே எப்போ எனக்கு லவ் ஃபீலிங்ஸ் வந்துச்சோ அப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நீ மட்டும்தான் எனக்குன்ட்டு. அது யாராலையும் மாற்ற முடியாது. ஆண்டவனே ஃபிக்ஸ் பண்ணிட்டான் போலக்கு நீ எனக்கு தான்ட்டு. அதான் நம்ம 2 பேர்த்தையும் இப்படி சேர்த்து வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா அப்படியே பேக் பண்ணுறான். சரி நம்ம ஜிம்மினும் சுகா அப்போ உனக்கும் நானும் உன்னை லவ் பண்ணுறேன்டா. ஏன்டா உனக்கு யாராவது ப்ரப்போஸ் பண்ண போது அடிக்க போதே உனக்கு தெரிஞ்ச வேணாம். நான் தான் ஒரு லூஸு சொல்லணா, நீ யாரு வந்து சொல்லிக்கலாம்டா. போடா லூஸு. நான் நினச்சேன் உனக்கு என்னை பிடிக்காதுன்னு நினச்சேன். பார்த்தா கடைசியில் உனக்கு என்னை பிடிச்சிருக்கு. ஆக மொத்தத்தில் உனக்கு பிடிக்காதுன்னு நான் சொல்லாமல் இருந்தேன், எனக்கு பிடிக்காதுன்னு நீ சொல்லாமல் இருந்த. ஆக மொத்தம் 2 பேருமே விடு அதுக்கு எதுக்கு பேசிட்டு. ஆனால் நான் லவ் யூ சொன்னேன், நீ லவ் யூ டூ சொல்லவே இல்லை. ஐ லவ் யூ டூ சுகா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே அப்படியே செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இத்தனை வருஷமும் நம்ம 2 பேர்த்துக்கு மேலேயும் லவ் இருந்திருக்கும். ஆனால் 2 பேருமே அதை சொல்லாமல் இருந்திருப்பாங்க. இப்போ 2 பேருமே அது சொல்லிக்கிட்டும் அவங்க 2 பேர்த்துக்கும் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. அப்படியே 2 பேரும் அப்படியே செம்மையாக டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த பீச் சைடு அந்த அலை சவுண்டு அவ்வளோ ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது. 2 பேருமே அப்படியே பார்த்துக்கிறாங்க. 2 பேருமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வந்து அப்படியே 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்கடா. அப்படியே செம்ம பேஷனேட்டாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த நிலா வெளிச்சத்தில் அப்படியே நடுவில் நம்ம ஜிம்மினும் நம்ம
சுகாவும் 2 பேரும் அப்படியே செம்மையாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படியே தான்டா அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்படியே தானே டேஸஸ் போகுது. நம்ம ஜங்குக்கும் நம்ம தயாங்க்குலாம் செம்ம ஹாப்பி. நம்ம தயாங் அப்படியே நம்ம ஜிம்மின்ட்ட கோச்சுப்பான். ஆனால் நம்ம ஜிம்மின் எப்படியே பேசி சமாளிச்சு அப்படியே 4 பேருமே அப்படியே செம்ம கப்புள்ஸாக அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கிறாங்க. இந்த சைடு நம்ம சுகா தான் அப்படியே நம்ம சுகா வீட்டுக்கு நம்ம ஜிம்மின் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஜிம்மின் அப்படியே உள்ளே போகிறான். நம்ம சுகாவோட அம்மா நம்ம ஜிம்மின் வர்றதை பார்த்துறாங்க. ஜிம்மினா, டே பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, ஷூ அழகு, அப்போ இருக்கிற மாதிரியே இப்போ செம்ம அழகாக இருக்கிறடா, ஐயோ என் கண்ணே பட்டுற போகுது. ஆண்டி நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகேவா? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்னடா கண்ணு, நான் நல்லா இருக்கேன், சௌக்கியமாக இருக்கேன். சுகா சொன்னா, இதுக்காக தான் இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணேன், கடைசியில் ஒரு வழியாக சொல்லிட்டீங்களா? என்ன இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிங்களா? ஆமாம், எனக்கு அப்பயே தெரியும் என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் வந்து சொல்லுவீங்கன்ட்டு. ஆனால் இத்தனை நாள் ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்ன ஆண்டி சொல்கிறீங்க? என்னம்மா சொல்கிறேன்? அப்புறம் உன்னையுமே ஒரு ஆளை ஜிம்மினை தவிர வேறு யாராலையும் லவ் பண்ண முடியாதுடா அம்மா. அப்புறம் உன்னைய வந்து பொறுமையாக கவனமாக பார்த்துக்கிறதுக்கு உன்னையமா ஒரு கோவக்காரனும், அது முக்கியமாக உன்னையமா ஒரு தூங்க மூஞ்சியை நம்ம ஜிம்மினை தவிர வேறு யாருக்கும் செட் ஆகுது. இன்றைக்கோ ஒரு நாள் நீங்களே வந்து சொல்லுவீங்கன்னு நினச்சேன். எப்படியோ வந்து சொல்லிட்டீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். எங்கள் மேலேயும் தப்பு இருக்குது, நாங்கள் அவங்க 2 பேர்த்தையும் பிரித்து வச்ச மாதிரி தானே கூட்டிகிட்டு வந்துட்டோம். விடுமா, அதான் ஒரு வேளையை நாங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டோம்ல, கூடு சீக்கிரத்தில் சட்டுப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சுன்னா பேரனா பெத்தியோ நாங்கள் பெற்று கொடுப்போம். சுக்கா, சரிடா பார்க்கலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படியே தான்டா டெசர்ஸ் போகுது. ஜிம்மினுமே அப்படியே நம்ம ஜிம்மின் வீட்டில் அவனும் அப்படியே பேசிடுறான். 2 பேருமே சின்ன வயசுலேருந்து தெரிஞ்ச வீடு தானடா. சின்ன வயசுலேருந்து நம்ம சுகாவும் நம்ம ஜிம்மினும் வளர்ந்தவங்க தானடா ஒன்றா. அதனால பெருசாக அவங்களும் எடுத்துக்கவே இல்லை. அவங்களும் ஓகே, வயசு போயிட்டே இருக்குது, இதுக்கு மேலே தள்ளி வச்சா என்ன, கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சீக்கிரம்னு சொல்லிட்டு நம்ம சுகா வீட்லேயும் நம்ம ஜிம்மி வீட்லேயும் அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அவங்க 2 வந்து கல்யாணம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படியே போயிட்டுருக்குடா. இந்த சைடு அப்படியே எல்லாமே கிராண்டாக நடந்துட்டுருக்குது. சரி நம்ம சுகா தான் அப்படி ரெடி ஆகிட்டுருக்குறான். சரி நம்ம ஜங்குக்கு தான், மச்சான் ஒரு வழியாக எப்படியோ கல்யாணம் ஆக போகுது. என்ன நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குடா. உடனே நினச்சேன், உனக்கு என்னடா பெருமை இருக்குது? இல்லை, இந்த கல்யாணம் நடக்கிறது என்னால் தானே, கஷ்டப்பட்டு எப்படி உன்னை சேர்த்து வச்சுருக்கேன், அதுக்காகவே நைட்டு நீ ட்ரீட்டு வைக்கணும்டா மச்சான். நான் பார்த்த வேலைக்கு ஒரு நல்ல பலனாக கொடுப்பேன் நம்புகிறேன். ஏண்டா நீ பார்த்த மாமா வேலைக்கு உனக்கே பெருமை மச்சான். நான் பார்த்த மாமா வேலைக்கு நீ ஒரு குட்டி பாப்பாவோ ஒரு குட்டி தம்பியோ அப்படி கொடுக்க போது, அது வந்து என்னை மாமான்னு கூப்பிட போது, நான் பார்த்த வேலைக்கு அது வந்து மாமான்னு கூப்பிட்ற போது எனக்கு மாமாவாக இருக்கல, ஒரு பிரச்சனை இல்லைடா. ஜங்கு ஏன்டா விட்றா சும்மா கலாய்க்கு. ஆமாம், ஆள் எங்கள் ஆளுக்கானா? அதுவும் ஆள் ரெடி ஆக்கிட்டு இருக்கோம், அப்புறம் வேறு என்ன பண்ணிட போகிறான்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் நம்ம சுகா வந்து அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு நம்ம சுகாவும் நம்ம ஜிம்மின்னு அப்படியே வராங்க. நம்ம சுகா அப்படியே ஸ்டேஜில் நிற்கிறான். சரி நம்ம ஜிம்மின்னு அப்படியே நம்ம தயார் அப்படியே கூட்டிகிட்டு வரான். அப்படியே 2 பேர்த்துக்குமே அப்படியே மேரேஜ் நடக்குது. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு தான், அப்புறம் பேபி நமக்கும் இப்படி தான் பார்த்து வச்சுக்கோ, ட்ரைனிங் ஆகிக்கோ. ஜங்குக்கா உனக்கு வேறு வேலையே இல்லை, ஜில்லு அடுத்த நம்ம 2 பேர்த்துக்கு தான் இப்பயும் நீ ட்ரைனிங் ஆகிக்கோ ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே நம்ம தேக்குக்கு 2 பேர் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு நம்ம யூமினும் அப்படியே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. யூமின் அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி வாவோன்னு கத்துறான். அவங்க எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு மாதிரி செம்மையாக ஹாப்பியாகுது. இப்படியே தான் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நைட் டைம் போல் தான் காட்டுறாங்க. ஒரு பெட்ரூமில் தான் நம்ம ஜங்குக்கும் நம்ம தயாங்கும் அப்படியே நம்ம ஃபஸ்ட் நைட்டுக்காக எல்லாத்தையும் அப்படியே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம தயாங்க அப்படியே அந்த பெட்டில் அப்படியே பூவெல்லாம் ஃப்ளவர்ஸு ரோஸு அப்படியே எல்லாத்தையும் தூவி விட்டுட்டுருக்குறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு சும்மா இல்லாமல் அந்த ஃப்ளவர் எல்லாத்தையும் தூக்கி நம்ம தயாங் மேலே வீசிகிட்டு இருக்கான். ஜங்குக்கா என்ன பண்ணிகிட்ருக்க? பெட்டில் போட சொன்னால் நீ என்ன என் மேலே போட்டுட்ருக்க? இல்லை, ஒரு ரோஸை பெட்டு மேலே வீச போது பார்க்க நல்லா இருக்கு. இந்த வேலைலாம் ஏன்ட்டு ஆகாது. என்ன ஜில்லு, ஏன் நம்ம ஒரு ரிஹர்சல் பார்க்கக்கூடாது? என்ன பார்த்தாலும் அதே நினப்பு. நான் ஒரு கல்யாணத்தை சொன்னேன் ஜில்லு. நடிக்காத ஜங்குக்கா, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ எந்த ரிஹர்சலை பற்றி சொன்ன?
ஓ தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த பெட்டு மேலே ஏறி வந்து நம்ம தயாங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இப்போ நம்ம ஜங்குக்கு எப்படி இருக்கான்னா, நம்ம பெட்டு மேலே நம்ம ஜங்குக்கு அப்படியே முட்டி போட்டு நின்றுட்டுருக்குறான். நம்ம தயாங்க வந்து அப்படியே கீழே வந்து நம்ம ஜங்குக்கும் நம்ம தயாங்கும் அப்படியே ஹக் பண்ணிட்டு நிற்கிறாங்க. ஓ ஜங்குக்கா சுகா வந்துட போகிறாரு, நீ தள்ளு. அவன் வந்தால் என்ன, என் மச்சான் தானே. என் மச்சாக்கு ஃபஸ்ட் நைட்டில் அப்படியே எனக்கும் நடந்தால் நல்லா தானே இருக்கும். ஜங்குக்கா அதெல்லாம் மேரேஜ்க்கு அப்புறம் தான். ஏ எல்லாருமே மேரேஜ் பண்ணிட்டு தானே ஃபஸ்ட் நைட் நடத்துகிறாங்க. ஆமாம் அதுதானே வழக்கம். நம்ம ஏன் ஃபஸ்ட் நைட் முடிச்சுட்டு முதல் ராத்திரியை முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கூடாது? ஜங்குக்கா முடியவே முடியாது. ஏய் இங்கே பாரட்டி பண்ணாட்டி இங்கே பாரு ஜில்லு, என்ன சொல்லு. அதாவது வந்து கல்யாணம் எப்படி பண்ணணும்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆமாம் அது சிம்பிளாக ஒரு ரிங்க்கு மாற்றி போடுறது தானே. ஆமாம் ஆனால் இது அப்படியா, கரெக்டாக போட்டால் தானே வேலைக்காகும். ஜங்குக்கா போவட் எப்படி பேசுகிற நீ? ஆமாம் நம்ம இப்போயோ ஒரு ரிகர்சல் பார்த்து ட்ரைனிங் பண்ணிட்டு வச்சுட்டா தானே அப்புறம் நைட்டு செய்ய போது அப்புறம் மாமாக்கு இது எதாவது தப்பாக செஞ்சுட்டுன்னா நீ அப்புறம் என்னை குறை சொல்லக்கூடாதுல்ல. நீ தப்பா? அதெல்லாம் கரெக்டாக தான் செய்வ பொறுக்கி. அப்போ மாமா மேலே நம்பிக்கை இருக்கா ஜில்லு? ஜங்குக்கா எனக்கு ஒரு மாதிரி ஷையாக வருது, இப்போலாம் பேசாத, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரே ஒரு கிஸ்ஸு, ஒரே ஒரு கிஸ்ஸு. நம்ம ஏன் ஒரு ரிகர்சலை பார்த்துக்கூட ஒரே ஒரு ரவுண்டு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம தயாங்க அப்படியே கிஸ் பண்ணலாம் போகிறான். அப்படியே 2 பேரும் அப்படியே செம்மையாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு நம்ம சுகா தான் அப்படியே டோர் ஓப்பன்ட்டு உள்ளே வரான். டேய் மச்சான் என்னடா பண்ணிகிட்ருக்க? நான் ஒன்றுமே பண்ணல. நானும் இந்த ரோஸு தயாங் அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஜங்குக்கா அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம ஜங்குக்கா அது அப்படியே ஒரு மூலையில் போய் நின்றுக்கிறேன், நம்ம தயாங்க அப்படியே மூலையில் நின்றுக்கிறேன். டேய் எனக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் நைட்ரா, நீங்கள் 2 பேரும் முதல் ராத்திரியை முடிச்சுட்டு போயிடாதீங்க. ஏன்டா ஜங்குக்கு அதில் தான் ஃபாஸ்ட்டாக இருந்தேன்னா இதுலேயும் ஃபாஸ்ட்டாக இருப்பியா? அதெல்லாம் மச்சான் நான் ஃபாஸ்ட்டாக இருந்தேன். நடிக்காதடா. நான் நல்லா பண்ணுறேனோ இல்லையோ, ஆனால் நீ நல்லா பண்ணுற மச்சான். என்ன மச்சான்? அப்புறம் எப்போவுமே எங்கள் 2 பேர்த்துக்கு தான் ரொமான்ஸை ஃபஸ்ட்டாக வைப்பீங்க, இதில் பார்த்தா உங்கள் 2 பேர்த்துக்கும் ரொமான்ஸு ஃபஸ்ட்டாக வந்துடுச்சு. அப்புறம் நாங்கள் 2 பேர் பாவம் இல்லையா, அதான் நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் ரிகர்சல் பார்த்துக்கலான்னு பண்ணால் அதுக்கு அவங்க கொள்ள சிவபூஜையில் கரடி பண்ணுவேன். டேய் என்னை எப்போ தான் உனக்கு கரடி மாட்டாக இருக்குது? கரடிலாம் இல்லை மச்சான், நீ பூனைக்குட்டி. டேய் மரியாதை 2 பேர் வெளியே பண்ணுங்க. ஜங்குக்கா மானத்தை வாங்காதடா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க ஒரு மாதிரி ஷையாக இருது. அவன் அப்படியே குடு ஓடினான். ஜில்லு நீ போ, மாமா கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஜங்குக்கு அப்படியே கீழே இறங்கி வரான். அப்புறம் மச்சான் ஆல் த பெஸ்ட்டு, கற்றுக் கொடுத்த மொத்த வித்தியை நீ இறக்குற. டே போடா, மானத்தை வாங்காதடா ஜங்குக்கு, ஏன்டா மானத்தை வாங்குற? மச்சான் நான் உனக்கு கேட்கட்டா? என்னடா சொல்லித்தர, கரெக்டாக கேள்றா. இல்லை மச்சான், எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும்ல மச்சான். அதே மாட்டேன் நீ ஏன் பேசாமல் ஃப்ரீ சர்வீஸ் மாட்டேன்? டே என்ன கேட்க வருதுன்ட்டு நல்லா புரியுதா? ஓத்தா வச்சிருவேன் நான். இங்கே விட்டு படமாட ஓட்ட போகிறேன், அப்புறம் வேற ஒன்றத்தை ஓட்ட போகிறேன், சாவடிச்சிடுவேன் வெளிப்படா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிஜுக்கா அப்படியே திட்டுறான். வர்றான் மாப்பிள்ள, விடுறான் மாப்பிள்ள, நான் போகிறேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் அங்கேருந்து அப்படியே போயிடுறான். சரி நம்ம சுக்காவுக்கு அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. நம்ம சுக்கா அப்படியே உட்காந்து எடுக்கிறான். இந்த சைடு நம்ம ஜிம்மிலேருந்து அப்படியே டோருக்கு வெளியே அப்படியே பால் சம்பவம் வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக நின்றுட்டுருக்குறான். இந்த சைடு நம்ம தயாங் தான் சிம் நான் எவ்வளோ நேரம் இப்படி வெளியவே நிற்க போகிறேன், இப்போ உள்ளே போறியா இல்லை? ஐயோ தயாங் எனக்கு பயமாக இருக்குது. லவ் பண்ணிங்களா, மேரேஜ் பண்ணிட்டீங்களா? இதுவும் பண்ணி தான் ஆகணும். காலையில் நீ சேஃபாக வந்தீன்னா உன்னை பார்க்குறேன் மச்சான். ஏய் தயாங் போடா லூஸு, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு போகிறான். சரி நம்ம எங்கே சிரிச்சிட்டு போகிறான்? ஜங்குக்கா அவங்க அதை பண்ணட்டும், நம்ம அப்படியே ஏன் சின்னதாக அதை பண்ணக்கூடாது?
ஜங்கு அப்படியே அப்படின்னு சொல்ல போகுது. நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம தயாங்க இழுத்துட்டு போயிடுறான். அங்கே அப்படியே ஒரு குட்டி ரொமான்ஸ் நடக்குதுடா. இந்த சைடு நம்ம ஜிம்மின்னு அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக அவனும் அப்படியே ரூம்குள்ளே போகிறான். இந்த சைடு நம்ம சுகா நம்ம ஜிம்மின்னு வரதை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி விரைச்சி அப்படியே பர்ஃபெக்டாக உட்காந்துக்கிறான். அசையும் இல்லை, ஆடவும் இல்லை, பார்க்கவும் இல்லைடா, எனக்கு எதுவும் தெரியாதுடாமான்ற அப்படியே உட்காந்துக்கிறான். நம்ம ஜிம்மின்னு அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவனும் வந்து உட்காடுறான். ஜிம்மி டக்குன்னு கீழே குனிகிறான். என்னாச்சு? இல்லை, அம்மா சொன்னாங்க பால் சொம்பை வச்சுட்டு காலில் விழுகணுன்ட்டு. அதெல்லாம் ஒன்று வேணாம், நீ வந்து உட்கார ஜிம்மின். ஏன்டா நீ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பூனைக்குட்டி, என்ன சொன்ன? அது சுகா. நீ பூனைக்குட்டின்னு கூப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? அப்பாடா கூப்பிட்டுட்டியா? அது கூப்பிடணும்னு தோணுச்சு, அதான் கூப்பிட்டேன். என்ன சுகா பண்ணுறது? ஆமாம், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு மாதிரியாக இருக்குடா. ரெண்டு பேர்த்துக்குமே என்ன பண்ணுறது இல்லை, ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துருக்குறாங்க. இந்த சரி நம்ம ஜிம்மியும் தான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல சுகா? இல்லை, ரெண்டு பேரும் சின்ன வயசில் ஒரே பெட்டில் படுத்து தூங்கியிருக்கோம், என்னென்னமோ பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போது நம்ம ரெண்டு பேர்த்துக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஒரே ரூமில் இருக்கிறோம், நமக்கு ஃபஸ்ட் நைட். ஆனால் ஒரு மாதிரியாக இருக்குது. ஆமாம்ல, எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே டக்குன்னு அப்படி கிட்ட வராங்க. ரெண்டு பேருமே அப்படியே ஐக்கான் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜிம்மி அப்படியே ஐக்கான் பண்ணுறான், நம்ம சுகாவும் அப்படியே ஐக்கான் பண்ணுறான். நம்ம சுகா அப்படியே நம்ம ஜிம்மினை தூக்கி அப்படியே லேப்பில் உட்கார வைக்கிறான். சரி சுகா, ஜிம்மினா சுகா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது என்ன ஃபீலிங்னு எனக்கு தெரியல சுகா. எனக்கும் அப்படி தான் இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன்டா, ஐ லவ் யூ ஸோ மச் ஜிமினா. ஐ லவ் யூ டூ சுகா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படி கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா, நான் வந்து இதை வந்து நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இது இப்படியே கட் பண்ணுறதா நல்லது. இதுக்கு மேலே கொண்டு போயிட்டா அவ்வளோதான், அப்புறம் ஜோலி முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நீங்களே அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்கடா, உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேடா, பாய் ஷூ, டாட்டா, லவ் யூ சராங்கே. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஸ்டோரி எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் மறக்காமல் பண்ணிடுங்க. யூ மீன் கேட்டால் மட்டும் பத்தாது, கமெண்ட் பண்ணணும். ஓகே, கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேடா, பாய்.